ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இம்பர்ஃபெக்ட் ஷோ மெகா சர்வேல 31,000 பேர் அந்த ஆன்லைன் சர்வேல கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிய வச்சிருக்கீங்க. எல்லோருக்கும் விகடன் சார்பாக எங்களின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதுல நம்ம ரெண்டா பண்ணியிருந்தோம். ஒண்ணு என்னன்னா, மக்களுடைய மனநிலை காங்கிரஸ் பத்தி எப்படி இருக்கு, பிஜேபி பத்தி எப்படி இருக்கு, மோடி பத்தி எப்படி இருக்கு, திமுக பத்தி எப்படி இருக்கு, அதிமுக பத்தி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்காக ஒரு சர்வே நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டாவது சர்வே முடிவு. ஆமா, இதுல என்னன்னா 40 தொகுதிகள், இங்க எல்லா கட்சிகளுமே 40க்கும் 40 எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல 40 தொகுதிகளுக்கும் பார்க்க போறோம். ஆமா, 40 தொகுதி சரசரன் பாத்துருவோம். முதல்ல திருவள்ளூர் முதல் தொகுதி. முதல் தொகுதியில முந்துவது யார்? திமுக கூட்டணி. அங்க காங்கிரஸ் தான் கொடுத்துருக்காங்க. சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் வேட்பாளர் தான் நிக்கிறாரு. அவருக்கு தான் அமோகமான ஆதரவு இருக்கு. 51.1%. அதிமுக கூட்டணி 22.99%. பாஜக கூட்டணி 12.4%. நாம் தமிழருக்கு 11.62% ஆதரவு இருக்கு. இதர 1.89% சொல்லியிருக்காங்க. ஆமா, இதுல திமுக சசிகாந்த் செந்தில் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வாக்களிச்சிருக்காங்க. அடுத்து வட சென்னை திமுக கூட்டணி. அங்க திமுகவுடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமி 2வது முறையா நிக்கிறாரு. அவருக்கு 42.09%. அதிமுக கூட்டணிக்கு 29.68%. அங்க ராயபுரம் மனோ இருக்காங்க. வேட்புமனு கொடுக்க போறப்ப 2 பேருக்குள்ள டஃப்பாரு. நான் வேட்புமனு முதல்ல கொடுப்பேன், கடைசியில அதிமுக தான் முதல்ல கொடுத்தாங்க. ஆனா களத்துல முந்துறது திமுக கூட்டணி தான் இருக்கு. ஆமா, பிஜேபி கூட்டணி அங்க 13.62% வாக்கு வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழரும் அதே அளவு 13.3% வாக்கு கிடைக்குங்கிற மாதிரி மக்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கு 1.23%. இதுல பாஜகவை சேர்ந்த பால் கனகராஜ் அங்க நிக்கிறாரு வட சென்னையில. இதுல என்னன்னா, மத்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அப்புறம் இங்க வினோத் செல்வத்துக்கு கிடைக்கிற ஒரு முக்கியத்துவம் பால் கனகராஜ் கிடைக்கலங்கிறதா நம்மளாலே பார்க்க முடியுது. ரிசல்ட்லயும் அப்படிதான் இருக்கு. மக்கள் சொன்ன அந்த சர்வே கருத்துக்கள்லயும் தென் சென்னை முக்கியமான ஒரு தொகுதியா பார்க்கப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்காளர்கள் கொண்ட தொகுதினா சோழிங்கநல்லூர் தான். 6 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. சட்டமன்ற தொகுதி. அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளாரதான் வருது தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியுமே. அதுல திமுக தான் ஜெயிச்சாங்க அந்த சோழிங்கநல்லூர்லயுமே. அந்த 6 லட்சம் வாக்களை குறிச்சுதான் தமிழிசை தங்கமணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா, தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 50.18%. தமிழிசை தங்கமணி தான் முந்துறாங்க. 2வது இடம் யாருக்கு? ஜெயவர்தன் அவர் அதிமுக சார்பில் போட்டிடுறாரு. 21.68% ஆதரவு இருக்கு. பாஜகவுக்கு 3வது இடம் கிடைக்கும் மாதிரி நம்ம சர்வேல சொல்லியிருக்காங்க. 15.8%. நாம் தமிழருக்கு 9.8%. அதே மாதிரி இதர 2.54 போல் பண்ணியிருக்காங்க நம்ம சர்வேல. ஐயோ, அக்கா ஆன்லைன்ல பிரச்சாரம் பண்றாங்க, ஆஃப்லைன்ல பிரச்சாரம் பண்றாங்க. இதை விட அக்காவுக்கு, தமிழிசை அக்காவுக்கு 3வது இடமா? ஆன்லைன்லயே 3வது இடம் கிடைச்சிருக்கு. ஆஃப்லைன்ல நமக்கு ஜூன் 4ஆம் தேதி தெரியும். அடுத்து மத்திய சென்னை. மத்திய சென்னை ரொம்ப முக்கியமான தொகுதி தமிழ்நாட்டுல. ஏன்னா தமிழ்நாட்டுல இந்த சுற்றுலா தலங்கள்ல முக்கியமான எல்லாமே மத்திய சென்னை பகுதியெல்லாம் அமைஞ்சிருக்கு. மெரினா பீச்சு, நேப்பியர் பிரிட்ஜு, சேப்பாக்கம் ஸ்டேடியம் அப்படின்னு. சேப்பாக்கம் ஸ்டேடியம் சுற்றுலா தலமா? ஓகே. திமுக கூட்டணி அங்க தயாநிதி மாறன் தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. பலமுறை ஒரு எம்பியா வந்திருக்காரு. பெரிய எதிர்ப்புகளுமே அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிடையாது. திமுக கூட்டணிக்கு 47.7%. அதிமுக கூட்டணிக்கு 29.66%. பாஜகவுக்கு 7.95%. நாம் தமிழர் 12.84%. இதர 1.85 சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து ஸ்ரீபெரும்புதூர். திமுக கூட்டணி 47.4%. அதிமுக கூட்டணி 22.65%. பாஜக கூட்டணி 15.5%. நாம் தமிழர் 11.8%. இதர 2.65%. இதர மட்டும் 1% அதிகமாயிருக்கு. ஆமா, அதிகமாயிருக்கு. அதே மாதிரி இந்த தொகுதியில டிஆர் பாலு போட்டிடுறாரு. ஸோ நிறைய வாக்குகள் கொண்ட ஒரு தொகுதியா இருக்கனால அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பேன்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்குப்பா. என்ன காரணம்னா, பாஜக யாரு தெரியுமா நிக்கிறா? தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்தவங்க நிக்கிறாங்க. அவங்க எப்படி இறக்கி விட்டுருக்காங்கன்னு பாருங்க. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 3 இடம் கொடுத்தாங்க பிஜேபி கூட்டணியில. அதுல 2 இடம், 3 இடத்துல 2 இடம் ஒன்னு ஸ்ரீபெரும்புதூர், இன்னொன்னு தூத்துக்குடி. கொடுத்தது ஏன்னா ஆள் இல்லைங்கிறதுக்காக கொடுத்த மாதிரி தான் இருக்கு. தெளிவா தெரியுது. கலாநிலவரம் அப்படிதான் இருக்கு. அடுத்து காஞ்சிபுரம். திமுக கூட்டணி 52.34%. அதிமுக கூட்டணி 30.87%. பாஜக கூட்டணி 6.37%. நாம் தமிழர் 7.04%. இதர 3.38%. ஓகே, இங்க சிட்டிங் எம்பி ஜி செல்வம் திரும்ப வருவாரு அப்படின்னு நம்ம சர்வேல கணிச்சிருக்காங்க.
அதே மாதிரி அரக்கோணம் தொகுதியில திமுக கூட்டணிக்கு 43.54% வாக்கு போட்டிருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு 24.19 இருக்கு. பாஜக கூட்டணிக்கு அங்க 20.3% இருக்கு. நாம் தமிழருக்கு 8.6, இதர 3.24% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அரக்கோணத்திலயும் ஜெகத் ரட்சகன் திரும்ப வருவாருங்க. அதுல என்னன்னா அதிமுகவுக்கும் நிறைய பலம் இருக்கு, பிஜேபி நிறைய பலம் இருக்கு. பிஜேபி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க 15-16 இப்படிதான் வருது. பட் அரக்கோணத்துல ஒரு 20% தாண்டி போறாங்க. ஜெகத் ரட்சகன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க போல இருக்கு அந்த பகுதி மக்கள். பாமக பாலு நிக்கிறாரு, வழக்கறிஞர் பாலு, அதனால அவருக்கான ஆதரவு அங்க இருக்கு. அடுத்து வேலூர், முக்கியமான ஒரு தொகுதி தமிழ்நாடு களத்துல. ஏன்னா 2019 நிறைய பணப்பட்டுடா பண்றாங்க, அந்த தொகுதிக்கு மட்டும் தேர்தல் தள்ளி வச்சாங்க. அதன் பிறகு நடந்து இப்ப இருக்கிற சிட்டிங் எம்பி கதிர் ஆனந்த், அவருதான் இந்த முறையும் திமுக சார்பாக சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணி 36.06%, அதிமுக கூட்டணி 22.72%, பாஜக கூட்டணி 30.3%, நாம் தமிழர் 7.57%, இதர 3.35%. இது நம்ம இதுலயே பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் டஃப் ஃபைட் இருக்குங்கிறாங்க. ஏசி சண்முகத்துக்கும் கதிரானந்துக்கும் தான் ஃபைட் போயிட்டு இருக்கு. அது கடைசி நேரத்துல தான் அவங்க பிரச்சார யுக்தியில தான் யாரு முன்னும் வருவாங்க அப்படின்னு தெரியும். மக்கள் அதை கணிச்சிருக்காங்க கரெக்டா, நம்ம நேர்களும். அடுத்து கிருஷ்ணகிரி, திமுக கூட்டணி 42.07%, அதிமுக கூட்டணி 24%, பாஜக கூட்டணி 12.8%, நாம் தமிழர் 18.29%, இதர 2.45%. ஆமா, இங்க கிருஷ்ணகிரியில காங்கிரஸ் கோபிநாத்ங்கிறவரை வேட்பாளரா இறக்கியிருக்காங்க. அவர் வெற்றி வாய்ப்புங்கிற மாதிரி நம்ம இதுல வந்திருக்கு. அதே மாதிரி முக்கியமான தொகுதியா தர்மபுரியும் பாக்குறாங்க. அதுல திமுக கூட்டணிக்கு 34.49% ஆதரவு இருக்கு. அதிமுக கூட்டணிக்கு 13.10 இருக்கு. பாஜக கூட்டணிக்கு 34.93, அதாவது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சில ஒரு பர்சன்டேஜ் கூட தான் வந்திருக்கு. பிஜேபி முதல் நம்ம சர்வேல முதல் இடத்தை பிடிக்கிறது தர்மபுரியில தான். ஆமா, பிஜேபி கூட்டணி பாமகவோட அன்புமணியோட மனைவி சௌமியா அன்புமணி தான் அங்க வேட்பாளராக இருக்காங்க. நாம் தமிழரும் அங்க கணிசமா 15.72% வாங்குவாங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க. இதர 1.76 இருக்கு. 11வது தொகுதி திருவண்ணாமலை, இங்க திமுக கூட்டணி தான் லீடிங்ல இருக்கு. திமுக 43.01%, அதிமுக கூட்டணி 26.25%, பாஜக கூட்டணி 17.31%, நாம் தமிழர் 11.73%, இதர 1.7%. ஓகே, திருவண்ணாமலையில சிட்டிங் எம்பி அண்ணாதுரை, இந்த பேர் தமிழ்நாட்டுல தோல்வி அடையுமா அப்படின்லாம் பிரச்சாரம் பண்றாங்களாம் திமுக. ஸோ அதனால அவர் வருவாரு அப்படின்னு கணிக்கிறாங்க. ஆரணியில திமுக கூட்டணி 41.23%, அதே அளவுக்கு அதிமுகவுக்கும் ஆதரவு இருக்குதான் சொல்றாங்க. அதாவது 40.75%, பாஜகவுக்கு 9.9%, நாம் தமிழருக்கு 6.6%, இதர 1.52. ஸோ ஆரணியில ஒரு டஃப் ஃபைட் தான் போயிட்டு இருக்கு. ஆரணியில ஏன் இவ்வளவு டஃப் ஃபைட்டா போய்கிட்டு இருக்குன்னா, அந்த சிப்காட்டுக்கு எதிராக விவசாயிகள் நிறைய பேர் போராடி இருந்தாங்க. அந்த விவசாயிகள் மேல குண்டர் சட்டம் பாயப்பட்டிருந்தது. அதனால விவசாய சங்கமும் சரி, பொதுமக்களும் சரி, பல அமைப்புகளும் திமுக எதிராக பிரச்சாரம் பண்றாங்க. அதனால அதிமுக அங்க லீடிங்ல வருது, திமுக கொஞ்சம் டம்மியா தான் பாக்குறாங்க மக்களை. அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் டஃப் கொடுக்கிறாரு திமுக வேட்பாளர் தரணிவேந்தனுக்கு. அதான் விழுப்புரம், திமுக கூட்டணி 51.7, அதிமுக கூட்டணி 23.8, பாஜக கூட்டணி 14.96, நாம் தமிழர் 8.1, இதர 1.44. ஓகே, அங்க பானை சின்னத்துல ரவிக்குமார் நிக்கிறாரு, அவரு வெற்றி பெறுவார்னு கணிக்கிறாங்க. பட் கொஞ்சம் நிறைய உள்ளடி வேலைகளும் திமுக பாக்குறதா சொல்றாங்க. பல பிரச்சனைகளும் அந்த தொகுதியில் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு நம்ம சரியில் லீடிங்ல இருக்கிறது ரவிக்குமார் தான். அடுத்து கள்ளக்குறிச்சியில இதுல திமுக அதிமுக தான் முன்னணியில் இருக்காங்க. அதிமுக கூட்டணி 44.1, திமுக கூட்டணி 43.66, பாஜக கூட்டணி 4.6, நாம் தமிழர் 3.9, இதர 4.04. ஓகே, அதிமுக வேட்பாளர் குமரகுரு அவர் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கதா சொல்றாங்க. நம்ம சர்வேலையும் அவர் முந்துவாருன்னு கணிக்கிறாங்க. அதுல என்னன்னா திமுக மலையரசன் நிக்கிறாங்க. மலையரசனுக்கு பெருசான ஆதரவு உழைப்பு திமுக ஆட்களை போடலைங்கிறாங்க. அதுல 3 தொகுதி சேலத்துக்கு கூட வருதுங்கிறாங்க. அதனால அவர் பல பிரச்சனைகள் இருக்கு அந்த தொகுதியில. அதிமுக ஃபுல் ஸ்பீட்ல இறங்கி வேலை பார்க்கறதுனால லீடிங்ல இருக்காங்க. மக்கள் அப்படிதான் கணிக்கிறாங்க. சேலம் முக்கியமான தொகுதி. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட சொந்த மாவட்டம். அங்க வெயிட்டு காட்டுவாரா? நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க? திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறுங்கிற மாதிரி ரிசல்ட் இருக்கு. 49.6 அதிமுக கூட்டணி. ஆமா,
அதிமுக கூட்டணிக்கு 28.83% வந்து ஆதரவு இருக்கு. பாஜக கூட்டணி 5.7, நாம் தமிழர் 14.2, இதர வந்து 1.67. ஸோ அங்க திமுக வேட்பாளர் செல்வ கணபதி தான் வெற்றி பெறுவாருங்கிற மாதிரி இருக்கு. களமும் கொஞ்சம் அப்படிதான், அவருக்கு தான் சாதகமா இருக்கு. அடுத்து நாமக்கல் திமுக கூட்டணி வந்து கூட்டணி வச்சுதான் ஒதுக்கிருக்காங்க. திமுக இருந்து 2 வேட்பாளர், ஒரு வேட்பாளர் மாத்திட்டு புதுசா போட்டாங்க, கோமாட்டேக்கா. ஆமா, திமுக கூட்டணி 48.76%, அதிமுக கூட்டணி 25.12%, பாஜக கூட்டணி 10.34%, நாம் தமிழர் 11.33%, இதர 4.45%. ஓகே, அந்த நாமக்கல்ல மாதேஸ்வரன் நிக்கிறாரு. ஸோ அவர் வந்து வெற்றி பெறுவாருங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க. பார்ப்போம். அடுத்து வந்து ஈரோடுலயும் பயங்கர டஃப் ஃபைட்டா தான் இருக்கும் போல தெரியுது. ஏன்னா திமுக வேட்பாளர் பிரகாஷ் இருந்து உதயநிதியுடைய ஆதரவாளர், இளைஞர் அணியிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சீட்டு. ஏன்னா அங்க வந்து போன முறை சிட்டிங் எம்பியா, இந்த முறை இப்ப சிட்டிங் எம்பியா இருக்கிறது வந்து கணேசமூர்த்தி, அவர் மறைஞ்சிட்டாரு. ஒரு மதிமுக கோட்டைன்னு சொல்ற படத்துல திமுக நிக்கிறாங்க. திமுக வந்து 43.78%, அதிமுக ஆற்றல் அசோக்குமார் நல்ல ஆற்றலோட பல விஷயங்களை இறக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. டஃப் ஃபைட் கொடுக்குறான்னு தெரியுது. 42.7%, பாஜக 5.4%. பாஜக சீன்லயே இல்லை ஈரோட்ல. ஆமா, நாம் தமிழர் 5.6%, இதர 2.5 சொல்லியிருக்காங்க. அடுத்து திருப்பூர்ல கம்யூனிஸ்ட் சார்பா வந்து வேட்பாளர் நிக்கிறாங்க, சுப்ராயன். திமுக கூட்டணி 42.85%, அதிமுக கூட்டணி 26.48%. அதே மாதிரி பாஜக கூட்டணிக்கு 13.39%, நாம் தமிழருக்கு 14.58, இதர 2.7 இருக்கு. ஸோ திருப்பூர்ல சுப்பராயன் திரும்ப வருவாருங்கிற மாதிரி நம்புறாங்க. நீலகிரியில பார்த்தோம்னா திமுக கூட்டணியில 34.45% ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதிமுகல 27.31, பாஜக 28.57, நாம் தமிழருக்கு 7.5, இதர வந்து 2.17 இருக்கு. ஐயோ, எல் முருகனுக்கு 3வது இடமா? அதாவது அதிமுக பாஜக ஓட்டு பிரியறதுனால ஆராசா ஜெயிச்சிருவாருங்கிற மாதிரி நம்ம சர்வேல வந்திருக்கு. ஓகே, களத்துல கொஞ்சம் டஃபா தான் போயிட்டு இருக்குது. கோவை இப்ப எல்லாருமே தமிழ்நாட்டுல அண்ணாமலை ஜெயிப்பாரா தோப்பாரா சொல்லுங்க. தோப்பான்னு எத்தனாவது இடம்? 2வது இடமா 3வது இடமா அப்படிதான் கேக்குறாங்க. இல்ல, அது கேக்குறதே நிறைய பேர் நம்மகிட்ட கேக்குறது 2வது இடமா 3வது இடமா கேக்குறாங்க. அவர் தோத்துருவாருங்கிறத நம்பிட்டு இருக்காங்க. சரி, நம்ம சர்வே முடிவுகள் என்னங்கிறத பார்ப்போம். நிச்சயமா இந்த முடிவுகளை நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து பேசதான் போறோம், பார்க்கதான் வந்து போறோம். நம்ம மக்கள் இவரு ராஜ்குமார் அவருக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. திமுக கூட்டணி 43.9%, அதிமுக கூட்டணி சிங்கை ராமச்சந்திரனுக்கு 23.9%, பாஜக கூட்டணி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு 18.7%, நாம் தமிழர் 11.9, இதர வந்து 1.6 அப்படிங்கிறது தெரியுது. பொள்ளாச்சி அங்க வந்து ஈஸ்வரசாமி நிக்கிறார் திமுக சார்பில், அவருக்கு வந்து 37.1 வந்து ஆதரவு இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணிக்கு 29.55%, பாஜக கூட்டணிக்கு 16.9%, நாம் தமிழருக்கு 14.46%, இதர வந்து 1.9% சொல்லி நம்ம சர்வேல கணிச்சிருக்காங்க. இதரங்கிறதெல்லாம் நோட்டான எனக்கு தெரிஞ்சு. திண்டுக்கல் திமுக கூட்டணி 48.97%, அதிமுக கூட்டணி 23.04%, பாஜக கூட்டணி 8.64%, நாம் தமிழர் 17.69%, இதர 1.66%. அடுத்து தேனி, இங்கேயும் வந்து முக்கியமா போக்கஸ் பண்றாங்க. ஏன்னா டிடிவி தினகரன் 99 ரெட்டை எண்ணி ஜெயிச்சாரு. அங்க இருக்கிற எல்லா வேட்பாளர்களும் அதிமுக வேட்பாளர்கள் தான். தங்கத்தமிழ்ச்செல்வன் அதிமுக திமுக இருந்து போட்டிடுறாரு உதயசூரியனுக்காக. டிடிவி இப்ப அமமுக ஆரம்பிச்சு குக்கருக்காக வந்து போராடுறாரு. அதே மாதிரி நாராயணசாமி ஒரு அதிமுக வேட்பாளராக வந்து இருக்காரு. திமுக கூட்டணி 33.75% வாக்குகள் வாங்கி நம்ம சர்வேல முன்னிலையில் இருக்காரு தங்கத்தமிழ்ச்செல்வன். ஓஹோ, அதிமுகல 24.84 வந்திருக்கு. பாஜக கூட்டணி அமமுகவுக்கு வந்து 25.47%, நாம் தமிழர் 13.05%, இதர வந்து 2.8% வந்து சொல்லியிருக்காங்க. தேனி டஃப்பான ஒரு களம் தான் அதுவுமே. அதான் கரூரும் அடுத்து டஃப்பான ஒரு களம் தான். கரூரை பாக்குறப்ப 1% தான் டிஃபரன்ஸா போகுது ஜோதிமணிக்கும் அதிமுக வேட்பாளர் தங்கவேலுக்கும். திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ்ல போட்டிடுறாங்க ஜோதிமணி, 35.51% வாங்குறாங்க. அதிமுக கூட்டணி 34%, 1% டிஃபரன்ஸ் இருக்காங்க. டஃப் ஃபைட் இருக்கு. ரியல்லே அப்படி வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குங்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா கணிக்கிறாங்க நம்ம நேயர்கள். பாஜக கூட்டணி 13.6, நாம் தமிழர் 14.86, இதர 2.03. இதுல என்னன்னா எல்லாருமே ஒரே சமூகத்துல சேர்ந்தவங்க நிறைய பேர் வேட்பாளர் நிக்கிறாங்க. அதனால சமூக வாக்கெல்லாம் போய் சேர்க்க முடியாது. எப்படி பிரச்சாரங்கள்லாம் ஈடுபடுதுங்கிறது ஜூன்னாலதான் வந்து தெரியும். ஆமா, தமிழ்நாட்டிலே கரூர்ல தான் அதிக வேட்பாளர்கள். அதே மாதிரி திருச்சி அதுவுமே ஒரு முக்கியமான தொகுதியா மாறி இருக்கு.
மதிமுகல துரை வைகோ கொடுத்திருக்காங்க. அவர் தீப்பெட்டி சின்னத்துல நிக்கிறாரு. அந்த திமுக கூட்டணிக்கு திருச்சியில 52% ஆதரவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணியில 24%, பாஜக கூட்டணிக்கு 5%, நாம் தமிழருக்கு 15.7, இதற்கு வந்து 3.3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, வரும் திருச்சியில தீப்பெட்டியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒரு பக்கம் நேரு ஒரு மகனுக்காக பெரம்பலூர் வேலை பார்த்தா கூட இவருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அன்பில் மகேஷ் பையன் வேலை பார்க்கறாங்க. ஆரம்பத்துல முதல் போக்குறத விட இப்போதைக்கு மதிமுகவும் தீப்பெட்டி உதவி செய்யும் ஒன்னா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்காங்க திருச்சியில. அதே மாதிரி பெரம்பலூர் அடுத்து நீங்க சொன்ன மாதிரி நேருவோட பையன் நிக்கிறாரு. திமுக கூட்டணிக்கு அங்க 50.52% ஆதரவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு 25.26, பாஜக கூட்டணிக்கு 13.15, நாம் தமிழர் 9.47, இதர வந்து 1.6. இதுல பாஜக கூட்டணி சார்பாக பச்சைமுத்து பார்வையர் நிக்கிறார். அவர் தான் இப்ப சிட்டிங் எம்பியாவும் இருக்காரு. அவர் திமுக எம்பியா இருந்து இப்ப பாஜக எம்பியாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்னன்னா அவருக்கான பர்சன்ட்ங்கிறது நம்மளுடைய போல ரொம்ப குறைவா தான் இருக்கு. அவரும் பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. வயோதிகம் வேற பிரச்சாரத்துலாம் பெருசா போகலைங்கிறாங்க. பார்ப்போம் ஜூன் 4. அடுத்து கடலூர். இது வந்து முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் KS அழகிரி ரொம்ப எதிர்பார்த்த தொகுதி. ஆனால் கிடைக்காம போயிடுச்சு. ஆனா காங்கிரஸுக்கு கிடைச்சிருக்கு. விஷ்ணு பிரசாத் போட்டிடுறாரு. ஆமா, திமுக கூட்டணி 43.53%, அதிமுக கூட்டணி 33.62%. அதே மாதிரி பாஜக கூட்டணி 11.63, அதுல பாமக தங்கர் பச்சான் நிக்கிறாரு. நாம் தமிழர் வந்து 9.05, இதர 2.17 அப்படின்னு நம்ம மக்கள் கணிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து சிதம்பரம் முக்கியமான தொகுதி. ஏன்னா பானை சின்னத்துல 2019லயே தனி சின்னம் வாங்கி ஜெயிச்சாரு 3000 வாக்குகள் வித்தியாசத்துல திருமாவளவன். இந்த முறையும் அவருக்கான லீடிங் தான் ரொம்ப நிறைய இருக்கு. நம்ம சர்வேல 63% வாங்கியிருக்காரு. திமுக கூட்டணியில நினைக்கிற திருமாவளவன், விசிகாவுடைய கட்சி தலைவர் 63.38, அதிமுக 16.39, பாஜக 12.02, நாம் தமிழர் 6.55, இதர வந்து 1.66 சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து மயிலாடுதுறை தொகுதி. மயிலாடுதுறை காங்கிரஸ் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. கடைசி நேரத்துல காங்கிரஸ் அன்னைக்கு தான் வேட்புமனு முடியற நாள் அன்னைக்கு அறிவிச்சாங்க அட்வொகேட் சுதாவை. அவங்க தான் அந்த தொகுதியில எழிலில் இருக்க மாதிரி நம்ம மக்கள் வந்து சொல்றாங்க. திமுக கூட்டணி 42.9, அதிமுக கூட்டணி 27.63, பாஜக கூட்டணி 12.72, நாம் தமிழர் 14.9, இதர 1.85. அதே மாதிரி நாகப்பட்டினம் திமுக கூட்டணியில CPIக்கு ஒதுக்கியிருக்காங்க. செல்வராஜ் நிக்கிறாரு. அவங்களுக்கு வந்து 53.88% வந்து நம்ம போல்ல ஆதரவு வந்திருக்கு. அதிமுக கூட்டணியில 21.84% ஆதரவு, பாஜக கூட்டணி 5.33, நாம் தமிழர் 16.99, இதர வந்து 1.96. 31வது தொகுதி தஞ்சாவூர்ல திமுக தான் அமோகமா வெற்றி பெறும் மக்கள் கணிக்கிறாங்க. 55.62%. டெல்டா காரண்டான்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னது கொஞ்சம் எடுபடுது போல தெரியுது. ஆமா, திமுக முரசொலி அவர் வந்து ஜெயிப்பாரு. முரசொலின்னு வேற வேட்பாளர் நிறுத்திருக்காங்கல்ல. அதிமுக கூட்டணிக்கு 21.3% இருக்கும்னு சொல்றாங்க. பாஜக கூட்டணிக்கு 7.39, நாம் தமிழருக்கு 13.01, இதற்கு வந்து 2.68 சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து சிவகங்கை, உங்க தொகுதி. சிவகங்கையில 40 வருஷமா அங்க வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறது, எம்பி ஆண்டுகிட்டு இருக்கிறது ப. சிதம்பரம் ஃபேமிலி தான். கடுமையான எதிர்ப்புகள்லாம் அந்த தொகுதி அந்த மக்களுக்கு இருக்கு. இருந்தா கூட எதிர்கட்சி வேட்பாளர்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லாததுனால அமோகமாக நம்ம சர்வேல வந்து ஜெயிச்சு வந்துகிட்டு இருக்காரு கார்த்திக் சிதம்பரம். திமுக கூட்டணியில நிக்கிற காங்கிரஸ் வேட்பாளர் 44.64%. அதிமுக கூட்டணி 20.08%. அங்க வந்து சேவியர் ராசுங்கிற ஒரு வீட்டான கேண்டிடேட் தான் இறக்கிறாங்க. நல்லா செலவு பண்றாராம் அவரு. அதே மாதிரி பாஜக கூட்டணியில இந்திய கல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் தேவநாதன் யாதவ் 9.37% வாக்கு வாங்குவாருன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வாங்குவாருங்கிற மாதிரி இருக்கு. நாம் தமிழருக்கு ஆதரவு அதிகமா இருக்கு சிவகங்கையில 23.21%. காரணம் அங்க எழிலரசிங்கிற வேட்பாளர். நாம் தமிழர்ல 20 ஆண்கள் 20 பெண்கள் போட்டிடுறாங்க. அதுல முதல்ல அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் எழிலரசி தான். சிவகங்கை தான் அறிவிக்கப்பட்டாங்க. ஏன்னா சிவகங்கை சீமானுக்கும் சொந்த ஊரு. அதனால அந்த ரிசல்ட்ல பாக்குறப்ப 23% எழிலரசி நிறைய வாக்குகள் வாங்குவாங்கன்னு தெரியுது. தமிழ்நாட்டிலே அதிகபட்சம் நாம் தமிழர்கள் இந்த தொகுதியில வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. ரிசல்ட்ல பார்ப்போம். நம்ம இப்ப பார்த்த வரைக்கும் 23 எங்கேயுமே வரல. நாம் தமிழர் இங்கதான் வந்திருக்கு. ஆமா, வந்திருக்கு. அதே மாதிரி இதற்கு 2.7 போட்டிருக்காங்க. சிவகங்கைக்கு பக்கத்துல இருக்கிற முக்கியமான தொகுதி மதுரை. தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான தொகுதி தான் அதுவுமே. திமுக கூட்டணிக்கு அங்க சு வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டிடுறாரு. அவருக்கு 45.3% வாக்குகள் கிடைக்கும்
அப்படின்னு நம்ம சர்வேல சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணி 26.03%. டாக்டர் சரவணன் அவர் பல கட்சிகள் மாதிரி இப்ப கடைசியில் அதிமுக தஞ்சம் புகுந்து அதிமுக சபை ரெட்டலை வந்து போட்டிடுறாரு. ரெட்டலை கை கொடுக்கும் நம்புறாரு. ஏன்னா சிட்டிங் எம்பி சூழ்நிலை பல அதிருப்திகளா இருக்குன்னு வேற பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, பாஜக கூட்டணி 16.9. டாக்டர் ராமசீனிவாசன், இவருடைய பேரே பல பேருக்கு தெரியலாங்க. மோடி கட்சி தாமரை கட்சின்னு சொல்றாங்களே தவிர ராமசீனிவாசன் பேரே அடிப்படல. அவர் விருதுநகர் ட்ரை பண்றத கடைசி நேரத்தில் முதல் கொடுத்ததுனால தடுமாறிட்டார் அவரு. பேசுவோம். நாம் தமிழர் வந்து 10.19%, இதர 1.58%. ஓகே, அதே மாதிரி விருதுநகரே வந்துருச்சு. சரி, விருதுநகர்ல பிஜேபி ஆரம்பிப்போம். பிஜேபி எத்தனை சதவீதம்? பிஜேபி 10.65. இதுக்குதான் ராமசீனிவாசன் கேட்டிருக்காரு. குலுக்கி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி இருப்பாரு. ராதிகாவோட அதிகமா வாங்கியிருப்பாரு வாக்கு. ஆமா, அங்க அதிமுக கூட்டணிக்கு 28.99%. அங்க தேமுதிக வந்து விஜய பிரபாகரன் வந்து நிக்கிறாரு. முரசா அடிச்சுக்கிட்டு இருக்காரு எல்லா ஏரியாக்களையும் போய். விஜய பிரபாகரன் ஆர்பி உதயகுமாரோட போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்பி உதயகுமார் பிரச்சாரம் பண்றாரு. கூட இவனு ஒரு ஆப்ல மெயினா டிகேஆர் தான் பாங்க. கேடிஆர் இவர் ராஜேந்திர பாலாஜி சுத்திக்கிட்டு இருக்காரு. திமுக கூட்டணி வந்து அங்க வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுறாரு. அவருக்கு 42.89%. நம்ம போல்ல வந்து வாக்குகளா போட்டிருக்காங்க. நாம் தமிழருக்கு 13.6%, இதற்கு வந்து 3.87. ஆனா மாணிக்கம் தாக்கூர் பலமுறை அந்த தொகுதியில எம்பியா இருந்திருக்கிறான்னு ஒன்றும் பண்ணலங்கிறதா மக்களுடைய எண்ணமாவும் இருக்கு. பட் நம்ம ரிசல்ட்ல பாக்குறப்ப மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெறுவாருங்கிற மாதிரி வருது. ஓகே, ராமநாதபுரம் அதுவும் வந்து ஒரு ஸ்டார் தொகுதியா மாத்திருக்காரு. 3 முறை முன்னாள் முதல்வர். தேனியிலிருந்து பலாப்பழத்தை எடுத்துட்டு போயிருக்காருல ராமநாதபுரத்துக்கு. வெயிட் இல்லாம எப்படி இருக்கும்? பலாப்பழ சின்னத்தோட கிளம்பி இருக்காரு ஓபிஎஸ். அவருக்கு வந்து எவ்வளவு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக கூட்டணியில போட்டிடுறாரு. 15.69 அவ்வளவுதான் கிடைக்குங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க. 3வது இடம். 2வது இடம் அதிமுகவுக்கு 28.69 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலிடம் ஏனி சின்னத்துல நவாஸ் கனி திமுக கூட்டணியில போட்டிடுறாரு. அவருக்கு 43.04% சொல்லியிருக்காங்க. ஏனியில் ஏறிடுவார்னு நினைக்கிறேன் திருப்பி வந்து மேல லோக்சபாவுக்கு. ஆமா, அதே மாதிரி நாம் தமிழருக்கு அங்க 9.14%, இதர வந்து 3.44%. அடுத்து தூத்துக்குடி கேட்கவே வேணாம். சிட்டிங் எம்பி கனிமொழி தீவிரமா பிரச்சாரம் பண்றாங்க. 10 மணிக்கு மேல 10 மணி ஆயிடுச்சு அப்செட் ஆயிடுறாங்க. என்ன 10 மணி இதுக்குள்ள ஆயிடுச்சா அப்படின்னு. சரி, 10 மணிக்கு மேலையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு? 54.62%. அமோகமா ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதியா திமுக பாக்குறாங்க அந்த தொகுதியை. ஓகே, அதிமுக 25.92%, பாஜக 6.03%. அங்கேதான் தமிழ் மாநில காங்கிரஸ் நிப்பாடிறாங்க வேட்பாளரா. எப்படி நிப்பாடிறாங்க பாத்து, எப்படி கோத்துட்றாங்க பத்தி இல்லையா பிஜேபி வந்து ஜி.கே. வாசனை. அங்க சைக்கிள்ல ஸ்டாண்டு போட்டு ஓட்டுவாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் வாக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் 10.64, இதர 2.81. ஓகே, அதே மாதிரி தென்காசி அங்கேயுமே ஒரு மும்முனை போட்டி தான் வந்து போயிட்டு இருக்கு. தென்காசியில திமுக கூட்டணி சார்பில் ராணி போட்டிடுறாங்க. அவங்களுக்கு வந்து 47.78%. அதிமுக சார்பில் கிருஷ்ணசாமி ரெட்டையிலே போட்டிடுறாரு. அவருக்கு 26.54. இன்னொன்று வந்து பாஜக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் ஜான் பாண்டியன் போட்டிடுறாரு. அவருக்கு 12.38% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழருக்கு 10.61, இதர வந்து 2.69. ஓகே, அடுத்து திருநெல்வேலி. திருநெல்வேலியில இப்ப இருக்கிற சிட்டிங் எம்பி பல கொலபடிகள்லாம் பண்ணிட்டு தான் கிளம்பி இருக்காரு. திமுக எம்பி இப்ப வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ். இவர் கன்னியாகுமரிக்காரர் கூப்பிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வாங்க இங்கதான் காங்கிரஸ் கட்சிக்காரருக்கு. அவரு தான் இப்ப அமோகமா வெற்றி பெற மாதிரி நம்ம போல் முடிவுகள்ல தெரியுது. திமுக கூட்டணி 36.66, அதிமுக கூட்டணி 26, பாஜக கூட்டணி 25.33%, நாம் தமிழர் 10.33%, இதர 1.68%. ஓகே, அதே மாதிரி தமிழ்நாட்டோட அந்த கடைசி தொகுதி கன்னியாகுமரிக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். கன்னியாகுமரியில ஏற்கனவே சிட்டிங் எம்பி விஜய் வசந்த்கே திரும்ப காங்கிரஸ் சார்பில் திமுக கூட்டணியில கொடுத்துருக்காங்க. அவருக்கு 49.81% வாக்குகள் வெளுகும் அப்படின்னு வந்து கணிச்சிருக்காங்க. 2வது இடத்துல பாஜக சார்பிலே வந்து டைரக்டா பொன் ராதாகிருஷ்ணன் போட்டிடுறாரு. அவருக்கு 19.78%. அதிமுக கூட்டணிக்கு அங்க 10.98% கிடைக்கும். நாம் தமிழருக்கு அங்க அமோகமான ஆதரவு இருக்கு. ஏன்னா அதிமுகவுக்கு முன்னாடி 3வது இடம் பிடிக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். 17.58%. அங்க நாம் தமிழர் வேட்பாளர் யாருன்னா மரிய ஜெனிஃபர். அவங்க நல்லா பிரச்சாரம்லாம் பண்றாங்களாம், வீதியா போறாங்களாம். காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சாங்களாம் பிரச்சாரத்தை. அதனால வெயிட் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டாங்கன்னா நாம் தமிழருக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். இதற்கு வந்து 1.85%. அடுத்து 40வது தொகுதி பாண்டிச்சேரி, புதுச்சேரி பக்கத்து யூனியன் பிரதேசம். ஆமா,
அங்க வந்து திமுக கூட்டணிக்கு தான் அங்கேயுமே ஆதரவு வந்திருக்கு. 40.91 வைத்தியலிங்கம் வந்து போட்டியிடுறாரு காங்கிரஸ் சார்பில். அவர் வெற்றி பெறுவார்னு கணிக்கிறாங்க. அதிமுகவுக்கு 24.52. பாஜக கூட்டணியில அங்க இப்ப பாண்டிச்சேரியோட உள்துறை அமைச்சரா இருக்கிற நமச்சிவாயம் வந்து போட்டிடுறாரு. அவருக்கு வந்து 29.88% கிடைக்கும்னு சொல்றாங்க. நாம் தமிழருக்கு 3.44. இதற்கு வந்து 1.17%. மொத்தத்தில் இந்த 40 தொகுதியுடைய கள நிலவரத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். கள்ளக்குறிச்சி, அதே மாதிரி தருமபுரி, வேலூர், அப்புறம் கன்னியாகுமரியில 2வது இடத்துக்கே வந்து வருங்கிறாங்க, 3வது வருங்கிறாங்க நாம் தமிழர். அதே மாதிரி சிவகங்கையில நாம் தமிழர் முந்தி வராங்க. இது பாக்குறப்ப கலந்துகிட்டே மக்களோட எண்ணங்கள் அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, இது ஆன்லைன் சர்வேல நம்ம மக்கள் வந்து போல் பண்ணதை வச்சு நாங்க இங்க பேசியிருந்தோம். அதுவும் ஒருத்தர் 2 பேர்ல 36,000 சாம்பிள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சாம்பிள் தான். அதுலயும் வந்து தென் சென்னையில மட்டுமே ஒரு 4,000 பேர் வந்து கலந்துருக்காங்க. அதுல அதுவும் ஒரு முக்கியமானது. கோவில நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதனால அதெல்லாம் எடுத்து பார்த்தோம். நிறைய தொகுதிகளிலுமே ஆயிரக்கணக்கான மக்கள் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. சில இடங்கள்ல மட்டும் தான் ஒரு 100, 200 அப்படிங்கிற மாதிரி கலந்துக்கிட்டாங்க. முதல்ல சர்வே ரிசல்ட்னு பாக்குறப்ப நம்பகத்தன்மை வந்து ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஆன்லைன்ல எடுத்திருந்தா கூட. அதனாலதான் வெளிநாட்டில இருந்து பல நேர்கள் அதை கலந்துக்க முடியாம இது பண்ணது. அவங்க யாருமே இதுல கலந்துக்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும் தான் வந்து +91 இருக்கவங்க மட்டும் தான் கலந்துக்கிற மாதிரி ஏற்பாடு நாங்க பண்ணியிருந்தோம். உங்க ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க. சர்வேக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருங்க. இதெல்லாம் தாண்டி ஜூனியர் விடலாம் நச்சு நிலவரத்தையும் வந்து வெளியிட்டு தான் இருக்காங்க. அங்க வந்து நிருபர்கள் களத்துக்கு போய் இங்க டெஸ்க்ல இருக்கவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணி கடந்த 4-5 நாட்கள் கடுமையாக உழைச்சு அந்த ரிசல்ட்டையும் விகடன் 50ல வெளியிடுவாங்க. அதையும் நீங்க வந்து பாருங்க, உங்க ஆதரவு வந்து கொடுங்க. ஆனா அந்த கள நிறுவனத்துல ஒரு சில தொகுதி வேற மாதிரி இருந்தா கூட மோஸ்ட்லி இவங்க கணிச்சது, நம்ம மக்கள் 30,000 பேர் கணிச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. அதேதான் அவங்க சொல்றதும் நம்ம மக்கள் சொல்றதும் ஒரே மாதிரி இருக்கு பல தொகுதிகள். அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரிசல்ட் பாக்குறப்ப. ஒப்பிட்டு பாக்குறப்ப அட மக்கள் எவ்வளவு கிளாரிட்டியா இருக்காங்கன்னு தோணுது. தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அரசியல் புரிதல் நல்லாவே இருக்கு தமிழ்நாட்டுல. ஆமா, நம்ம கள நிலவரமும் அவங்கள்ட்ட பேசிதான் எடுத்தோம். ஆன்லைன்லயும் சரி களத்திலயும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மனநிலை இருக்குங்கிறத நம்ம சர்வே வந்து காட்டியிருக்கு. அதுல இருந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இன்னொரு முறை அடுத்த சர்வே எப்போ வருமோ அப்ப இது டீட்டெயிலா வந்து பேசலாம். இம்பர்ஃபெக்ட் தொடர்ந்து வந்து பாருங்க, ஆதரவு வந்து கொடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி.